ஹீரோ ஜெய் நடந்த 2 மரணமும் ஆக்சிடென்ட் இல்ல கொலைன்னு கண்டுபிடிச்சு அதை அந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் கிட்ட போய் சொல்ல அவங்க இவனை நம்பாம அனுப்பிடுறாங்க. அப்புறம் ஹீரோ அந்த கொலை நடந்த ஏரியால இருக்கிற ஒரு பிச்சைக்காரர் கிட்ட அன்னைக்கு அவர் இறந்தப்போ யாராவது வித்தியாசமான ஆளுங்க இருந்தாங்களான்னு கேட்க அவரும் ஆமா ஒரு ஆள் இருந்தான், அவன் ஒரு 3 நாள் தினமும் அந்த மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு கோவிலை பார்த்துட்டு இருந்தான்னு சொல்ல உடனே ஹீரோ கிளம்பி குட்டி பொண்ணு அப்பா இறந்த இடத்துல இருக்கிற ஒரு ஏடிஎம் வாட்ச்மேன் கிட்ட போய் அன்னைக்கு அவர் இறந்தப்போ யாராவது வித்தியாசமான ஆள் இருந்தாங்களான்னு கேட்க உடனே வாட்ச்மேன் ஆமான்னு பிச்சைக்காரன் சொன்னா அதே அடையாளத்தோட ஒரு ஆளை சொல்றாரு. ஹீரோ அப்போ அந்த குட்டி பொண்ணு அப்பாக்கும் பேங்க் கேஸ் ஆளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு யோசிக்க ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தன் தப்பான கலரை போர்டை கொடுக்க அவனை அடிச்சு கல்லுல போறதுக்கு முன்னாடி பேப்பர்ல பிராக்டிஸ் பண்ணலையான்னு கேட்க அப்போ ஹீரோக்கு பொறி தட்டுது. இறந்து போன 2 பேரோட லைஃப் ஸ்டைலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. 2 பேரும் ஒரே மெட்ரோ ட்ரெயின்ல ஆஃபீஸ் போயிருக்காங்க, ஒரே கோவில்ல சாமி கும்பிட்டுருக்காங்க, ஒரே தெருவில் ஜாக்கிங் போயிருக்காங்க. அதனால அந்த கொலைகாரன் 2ஆவதா கொல்ல போற ஆளோட கொலை மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அந்த குட்டி பொண்ணோட அப்பாவை சோதனை எலி மாதிரி யூஸ் பண்ணி கொலை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆனதும் அதே மெத்தட்ல இந்த பேங்க் கேஸ் ஆளு மேல யூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்கான். இது ஹீரோ கண்டுபிடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல உடனே அவங்க இந்த விஷயத்தை எப்படி நீ அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்லுவேன்னு சொல்ல ஹீரோ எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறான்.